+2 அணிகள் பாடத்திலிருந்து பயிற்சி 1.1 2வது கணக்கில் 2வது பாட்டு. பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண்க. ஒரு அணி கொடுத்துருக்காங்க. இந்த அணியில் உள்ள உறுப்புகள் வந்து 5 1 1 1 5 1 1 1 5. முதல்ல நம்ம என்ன செய்யணும், இந்த அணிக்கு வந்து ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். பேர் கொடுக்கல, அதெல்லாம் நம்ம ஏ ஈக்குவல்னு சொல்லிட்டு இந்த 5 1 1 1 5 1 1 1 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதன் பிறகு நம்ம என்ன சொல்லணும், நேர்மாறு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து மாலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன் மாலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு உங்களுக்கு ≠0 வந்தால் தான் உங்களால் நேர்மாறு காண இயலும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மாலஸ் ஆஃப் ஏ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ≠0 வரலன்னா நம்ம நேர்மாறு காண இயலாதுன்னு முடிச்சிடலாம். சரி, இப்போ மாலஸ் ஆஃப் ஏ 1 1 5 இது போட்டுக்கிட்டு இந்த மாலஸ்குரிய போட்டுருந்தோம். அணி சிம்பிள் போடக்கூடாது. அப்போ மேலே உள்ளது இந்த மாதிரி மாலஸ் போட்டால் மதிப்பு காணால் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுங்க, 2வது மைனஸ் போட்டுங்க, 3வது ப்ளஸ் போட்டுங்க. அப்படி தான் நம்ம மதிப்பு காண முடியும். முதல்ல 5 எடுத்துங்க. 5 எடுத்துகிட்டு கிடைமட்டமான உறுப்பு விட்டுருணும், இதுக்கு செங்குத்தான உறுப்பு விட்டுருணும். இந்த மாதிரி விட்டுணும். இப்படி விட்டுட்டா உங்களுக்கு 5 1 1 5 இருக்கும். அப்படியே முதன்மை 3 எடுத்து பிறக்கிறீங்க. 5 25, இங்கே 1 1 1 வரும். 25 மைனஸ் 1 வரும். அப்போ 25. இந்த மூலம் எடுத்த பிறக்கும்போது ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மாற்றி போட்டுக்கணும். அப்போ இது ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டுங்க. 1 1 1 அந்த மாதிரி திரும்ப அங்கே -1 எடுத்துக்கங்க. அப்போ அதுக்கு நேராக செங்குத்தாவில் விட்டுருணும், அதுக்கு நேராக கிடைமட்டமாக விட்டால் 1 5 5 1 1 1 வரும். இதுவும் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இப்போ 1 5 5 1 1 1 -1 போட்டுங்க. திரும்ப லாஸ்ட்டாக 1. இந்த 1 எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கிடைமட்டமாக செங்குத்தாக விட்டுட்டு இந்த 4 உறுப்பு தான் இருக்கும். அப்போ 1 1 1 முதன்மை 3 இடத்த பொறுத்தவரைக்கும் குறியை மட்டும் பெருக்கினா போதும். அப்படி பார்க்கும்போது ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்குது, ப்ளஸ் போட்டுங்க. அப்போ 1 1 1ன்னு வந்துடும். 2வது 3 இடத்துல ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுல மைனஸ் போட்டுங்க. மாற்றி மைனஸ் போட்டுக்கணும். 4 5 5 இந்த மாதிரி போட்டுக்கணும். ஈக்குவல் கொடுத்து 5 இந்த 25ல் 1 போச்சுன்னா 24 -1. இந்த 5ல் 1 போனால் 4 +1. அந்த 5ல் 1 போனால் -4. ஏன் பெரிய நம்பருக்கான குறியை போட்டுங்க -4ன்னு. இதை பெருக்கி பாருங்கள். 4 20 மீதி 2 2 10 2 12 20 வரும். அப்புறம் ஒவ்வொரு நாள் 4 -4. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் 4 -4. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. குறி மாறி வந்தாலும் -, ப்ளஸ் மைனஸ் தான் வரும். அப்படி பார்க்கும்போது -4 இங்கே -4. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும், 120 இது 2 மைனஸ் இடத்துல ஆட் பண்ணிங்க. அப்போ எவ்வளோ வரும், 112. மாலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு என்ன வந்திருக்கு உங்களுக்கு, 112 வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்யணும், மாலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி ≠0 வருதான்னு பார்த்தா வந்துச்சு. அப்போ ஏ இன்வெர்ஸ் நம்மளால் காண இயலும். ஓகே, இந்த மாதிரி நம்ம போட்டோம். அதன் பிறகு நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாகணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி போடுறோம். முதல்ல இந்த ஏங்கிற அணியில் உள்ள நடு உறுப்புகளை இப்படி எடுக்கிறோம். நடு உறுப்பு என்ன இருக்குங்க, 5 1 எங்கே ஆரம்பித்தோமோ 5 1 1 5 அதே இடத்த பிடிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 1 5 அதுமாரி 1 5 1 1 அதே மாதிரி 1 1 5 1 திரும்ப மேலே என்னதை எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிக்கிறோம். மேலே இருக்கிற ரோவை அப்படியே எழுதிக்கிறோம். இது மறக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், இது அட்ஜாயிண்ட் ஏங்கிற இந்த அணிக்கு தான் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். இதை டிரான்ஸ்போஸ் சிம்பலும் போட்டுங்க. இது சிற்றணி கோவை வாயிலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். முதன்மை 3 எடுத்த பிறகுனா 25, 2வது 3 எடுத்த பிறகுனா -1, இது முதன்மை 3 எடுத்த பிறகுனா 1, 2வது 3 எடுத்த பிறகுனா 2 ப்ளஸ்ஸாக வருது, அதனால் மைனஸ் போட்டுங்க. 1 5 5 அடுத்து 1 1 1 1 5 5 இந்த மாதிரி போட்டுக்கிறோம். 1 1 1 1 5 5 5 25 இது பெருக்குன்னா 2 ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ -1 போட்டுங்க. 1 1 1 5 1 5 ஆனால் அதுவும் ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸ் போட்டுங்க. 1 1 1
5 1 5 ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ் போட்டுங்க. இது ஓர் 1 1 ஓர் 5 5 ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ் போட்டுங்க. இது முதன்மை ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ்ஸு, அப்போ 5 5 25 2 ப்ளஸ்ஸு, அப்போ -1 போட்டுங்க. மறக்காமல் இங்கே என்ன செய்யுங்கன்னா இந்த சிம்பிளை போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், உடனே இதெல்லாம் நம்ம கழித்து எழுதணும். இப்போ எப்படி கழித்து எழுதுறது, இது 24, இது வந்து -4, பெரிய எண்ணுக்கான குறி 5, 5க்கு வந்து மைனஸ் இருக்கிறதுனால கழிச்சு இங்கே -4, இதுவும் -4 வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா -4 தான் வருது. இது +24, இது -4, பெரிய எண்ணுக்கான குறி ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒன்று மைனஸாக இருந்தால் அப்போ பெரிய நம்பருக்கான குறியை போட்டுங்க. அப்போ இதுவும் -4, இதுவும் -4, இது +24 இந்த மாதிரி வருதுங்க. இதிலேருந்து நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடணும். ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நிரலை நிறைய மாத்திரம் அல்லது நிரலை நிறைய மாத்திரம் ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ 24 -4 -4 வந்துடும். -4 24 -4 வந்துடும். -4 -4 24 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜெண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிச்சாச்சு. திரும்ப நம்ம நேர்மாறுக்கான ஃபார்முலா வந்து A இன்வெர்ஸ் = 1/mod of A அஜெண்ட் ஆஃப் ஏ. இதுதான் நேர்மாறுக்கான ஃபார்முலா. இங்கே மாலஸ் ஆஃப் ஏ வந்து ஆல்ரெடி ≠ 0ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தா தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதன் பிறகு இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். A இன்வெர்ஸ் = 1/112, மாலஸ் ஆஃப் ஏட மதிப்பு 112, இது 24, A அஜெண்ட் ஆஃப் ஏட மதிப்பு -4 -4 -4 -4 24 -4 -4 -4 24. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் 1/112 இருக்குது. இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடிஞ்சால் நம்ம எடுக்கலாம். எல்லாத்துக்கும் 4 இருக்கிறதுனால 4 எடுக்க போகிறோம். 4 இதில் எடுத்துட்டோம். ஒட்டு மொத்தமாக 4 இதில் எடுத்தாச்சு. காமனாக இல்லை 4 எடுத்தாச்சுன்னா 6 இருக்கும். திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 4 24 கரெக்டாக வருது. இங்கே 4 எடுத்தாச்சுன்னா 1 இருக்கும், இங்கே -1 இருக்கும், இங்கே -1 இருக்கும், இங்கே 6 இருக்கும், இங்கே -1, இங்கே -1, இங்கே -1, இங்கே 6 இருக்கும். திரும்ப ரீப்ளேஸ் பண்ணால் வரணும். அந்த மாதிரி பார்த்தோம். ஓகே, இப்போ ஈக்குவல் போட்டு 1 நாள் 4, இது வந்து 2 நாள் 8 வந்துடும், இது 3 8 நாள் 32, அப்போ 1/28 வந்துடும். இது இந்த அணியை வந்து மாற்றம் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்க வேண்டியதான். 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6. நமக்கு தேவையான A இன்வெர்ஸ் கிடச்சிச்சு. இதோட இந்த கணக்கு முடிஞ்சிச்சு. நன்றி.